தலைவரே, துர்கா வந்துட்டா. துர்கா வந்துட்டாளா? அவ தனியா வந்திருக்காளா புருஷன் பாடியோட வந்திருக்காளான்னு தெரியலையே. வாங்கடா போய் பார்க்கலாம் வாங்க. நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன். என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஏய், உன்னையெல்லாம் நம்ப முடியாது. ஓ போலீஸ் பத்திய காட்டாலும் காட்டிடுவேன். ஏய், கார்ல சூர்யா பாடி இருக்கான்னு போய் பாரு. சரி தலைவரே. தலைவரே, காருக்குள்ள பாடி இருக்கு தலைவரே. நீ நல்லா பாத்தியாடா? பார்த்தேன் தலைவரே, சூர்யா பாடி இருக்கு தலைவரே. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டியே. டேய், நீங்க போய் பாடியை பின்பக்கமா கொண்டு வாங்கடா. இப்பவே எரிச்சு சாம்பலாக்கிறேன். சரி தலைவரே, வாடா. ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மந்திரியா இருக்கிற எனக்கே நீ தண்ணி காட்டுறியா? நீ என்கிட்ட இருந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிற உன் புருஷனோட உடம்ப இப்ப உன் கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பலாக்கி பழிய தீர்த்துக்க போறேன். என் புருஷனோட உயிர் இருக்கிற கிளி எங்க போச்சுனே தெரியல. அது இல்லாட்டி பூஜை பண்ண முடியாது. என் புருஷன் உடம்ப எரிச்சு உன் பழிய தீர்த்துக்க. என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் போணும். உன்னை நம்ப முடியாது. நீ ஏதாவது பிளான் வச்சிருப்ப. அதனால முதல்ல உன் கண்ணு முன்னால இந்த பாடியை எரிக்கிறேன். அதுக்கு அப்புறமா நான் உன் குழந்தைய கொடுக்கிறேன். என் புருஷன் என் கண்ணு முன்னால எரிஞ்சு சாம்பல் ஆகுறத என்னால தாங்க முடியாது. உனக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்துட்டேன்ல, என் குழந்தைய கொடுத்துரு. நான் தான் சொல்றேன்ல உன்னை நம்ப முடியாதுன்னு. டேய், பெட்ரோல் எடுத்துட்டு வாடா. இவ கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். சரி தலைவரே. டேய், சீக்கிரம் கொண்டாடா. இந்தாங்க தலைவரே. ஐயோ சூர்யா, குழந்தை எங்க தானே இருக்கு, அப்புறம் என்ன சத்தம்? தேவிமா, வா இங்க வா, கட்ட ஊத்து விடு, வா. பாத்து பாத்து. தேவிமா, சரி வா.
தேவிமா வா. தேவிமா பயப்பட தேவையில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 ஹவர்ல கண் முழிச்சிருவா. தேங்க்யூ சுகன்யா. பாத்து சிஸ்டர், தேவின்னு ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருக்காளா? தூக்கு போங்க மேடம். தேங்க்யூ. துர்கா, தேவிமாக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல, தலையில லேசா அடிபட்டிருக்கு. இன்னும் 1 ஹவர்ல கண் முழிச்சிருவான்னு டாக்டர் சொன்னாங்க. எப்பவும் துருதுருன்னு இருக்கிற குழந்தை இப்படி வாடி போய் கிடக்குறா. ஹாசினி, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவ சீக்கிரமா கண் முழிச்சிருவா. ஹாசினி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ தேவி கூட இருந்து பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி துர்கா, நான் பாத்துக்கிறேன். சூரிய மாமா ஊர்ல இல்லாத நேரமா தேவிக்கு இப்படி ஆயிடுச்சே. சூரிய மாமா எப்பதான் வருவாரு துர்கா?